தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக சென்னை மாவட்டத்தில் மாபெரும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அதில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 250 பேருக்கு இன்சூரன்ஸ் மற்றும் உறுப்பினர் கார்டு, ஏடிஎம் ஃப்ரீயாக வழங்கியிருக்கோம். ஏடிஎம் கார்டு, பேங்க் ஏடிஎம் கார்டு, வங்கி கணக்கு துவக்கி ஏடிஎம் வழங்கியிருக்கோம். வெல்டிங் சங்கத்தில் வந்து எல்லாம் அடித்தட்டு மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டெய்லி பொழுப்பு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வேலை செய்துன்னு இருக்காங்க. வெல்டிங் சங்கத்தில் வந்து ஒரு வாரியம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். வாரிய கார்டு கேட்குறோம், தனி வாரியம் கேட்டுங்கிறோம். அதனால மக்களை சந்திச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வெல்டிங் தொழில் செய்கிற சொந்தங்கள் எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைச்சு எல்லா மாவட்டத்திலையும் பண்ணிக்கிறோம். 30 மாவட்டத்தில் இருக்கோம். நம்ம சென்னை மாவட்டத்தில் மிக சிறப்பாக பண்ணியிருக்கோம். இன்னைக்கு குறைஞ்ச ஒரு 400 பேர் கலந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 8000 பேர் இருக்காங்க. ஆமாம், வெல்டிங் சங்கம், தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கம்னு சொல்லிட்டு தொழிலாளர்களாக இருக்காங்க. மின்சாரத்தில் வந்து எங்களுக்கு வந்து பங்கெடுக்க இது மானியம் கேட்குறோம். நெசவாளர்கள் தராவில் ஒரு 40% மானியம் கேட்குறோம். அதுபோல் மின் கணக்கீடு வந்து மாதந்தோறும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறோம். சொல்லியிருந்தாங்க, தமிழக அரசு அறிவிச்சது இது வரைக்கும் பண்ணல. மாதந்தோறும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஜிஎஸ்டி வந்த பிறகு தொழில் நர்சிங் போச்சுங்க. ஜிஎஸ்டியால் 18% ஜிஎஸ்டி, 18% அதில் நான் லாபமே இல்லை. கவர்மெண்ட் 18% எங்களுக்கு கொடுத்துட்டு லாபத்தை அவங்க எடுத்துனா நல்லா இருக்கும். ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் லாபத்தை எடுத்துனா எப்படி எடுத்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த ஜிஎஸ்டியால் வந்து தொழிலே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். விலைவாசி, இரும்பு விலைவாசி டெய்லி ஏறிக்கினு, தங்கம் போல ஏறுது. ஒரு நாளைக்கு ஒரு விலையாகுது. நம்ம நிர்ணயம் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்து பண்ண முடியல. 2 பேருமே பாதிக்கப்படுறோம். தொழிலாளர் போது சம்பளம் கொடுத்துட்றோம், உரிமையாளர் தான் இந்த லாப நஷ்டம்ன்றது தெரியும். அதனால் உரிமையாளர் தான் ரொம்ப பாதிக்கும். உரிமையாளர் வந்து வேலை எடுக்க முடியல, அதிகமாக வேலை எடுத்தால் தான் தொழிலாளர் கொடுக்க முடியும். அதனால் ரொம்ப கஷ்டம். ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% பழையபடியாக இருந்தா போல என்ன பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். காப்பீடு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். ஒருத்தர் வேலை செய்கிறாரு, நிறைய போகிறாங்க, ஒரு சின்ன ஒரு இது ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் யார் தருவாங்க? ஆமாம், தொழிற்சங்கம் மூலிமா நம்ம ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உறுப்பினர் கார்டு சேர்த்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து இந்த இன்சூரன்ஸ் போட்டு தரோம். ரெடிமேடால் தொழில் அழியாதுங்க. ரெடிமேடால் தொழில் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்காது, தொடர்ந்து போய்கின்னு இருக்கு. இப்போ ஒன்னே ஒன்று, அந்த ஜிஎஸ்டியை கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா எங்களுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கும். திரும்ப சொல்கிறோம், அந்த மின் வாரியம் வந்து மாதந்தோறும் கணக்கீடு பண்ணணும். மாதந்தோறும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தனி வாரியம் கேட்டுங்கிறோம். ஆமாம், தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் நல சங்கத்து மூலிமா வெல்டிங் தங்க உறவுகளுக்கு வந்து தனி வாரியம். இப்போ டெய்லருங்களுக்கு இருக்குது, குயவர்கள் மண்பாண்டம் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான தொழில் இது. பாரம்பரியமான தொழில், பல காலம் அழியாத தொழிலுங்க இது. அவன் எப்பேற்பட்ட வீடு கட்டுறான், ஒரு ஆஃபீஸ் பண்ணாலும் நம்ம தொழிலை பண்ணவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியமான தொழிலை வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாத லெவலில் இருக்குங்க. அது தமிழ்நாடு அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டாந்து எங்களுக்கு மாபெரும் உதவி பண்ணணுன்றதை இதை வந்து மிகவும் பணியோடு கேட்டுக்கிறோம். நன்றிங்க. மாநில பொதுச் செயலாளர் காசி. தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 280 உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டம் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. விபத்து காப்பீடு திட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட்டது. வருகை புரிந்த அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் சென்னை மாவட்டத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேமரா
சங்க உறுப்பினர்கள் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க சென்னைக்கு. வெள்ளிக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு பேமெண்ட் தர முடியாது அப்படின்னு ஒரு கம்பெனி திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வெல்டிங் சங்கம் அப்படின்ட்டு நம்ம தலைமையை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, பேமெண்ட் வரல, இந்த மாதிரி எங்களை தர முடியாது, என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், மாநில நிர்வாகி என்ன தொடர்பு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அந்த நபரை தொடர்பு கொண்டு ஒரு நாள் ஆச்சு. அவருக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தர முடியாதுன்னு சொன்னவங்க நம்ம சங்க நிர்வாகி எல்லாரும் ஒற்றுமையா போனதுனால அவருக்கு ஒரு ரூபா கூட இல்லாம எல்லா பேமெண்ட்டும் வாங்கி கொடுத்தோம். அது எதுக்காகனா நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம சங்கம் இருக்கு